ஹாய், குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 28/12/2024. இந்த வருஷத்தில் கடைசி இன்னும் 3 நாளாக இருக்குது, நியூ இருக்குது. பட் இருந்தாலும் அந்த 3 நாளைக்கு முன்னாடியே 28 எனக்கு பிறந்தநாள். அதை செலிப்ரேஷன் பண்ண விதமாக இப்போ மார்னிங் 1 AM ஆகிடுச்சு ப்ரோ. இந்த டைமில் உங்கள்கிட்ட ஒன்றே சொல்லணும், அதுக்காக இப்போ வெளியே வந்தேன். என்னடானா 24 நியூ இயர்க்கு எல்லாரும் நைட்டு எல்லாம் புலம்புவாங்க, இந்த வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு. இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, எவ்வளோ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சந்தோஷத்தில் இருந்தேன், இப்போ வரைக்கும் சந்தோஷத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா ஃபீலிங்ஸ் அப்படி இப்படி வந்து பெரிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ தனியாக சுற்றிட்டு இருக்கேன். இந்த வருஷம் முடியல, இப்போ தனி மரமாக இருக்கேன். அதனால் இந்த விஷயம் எல்லாம் காமன் தான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே ஆகலை. எனக்கு என்னென்னா, நம்ம இதில் வந்து இந்த வருஷத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதான் முக்கியம். எதை இழந்தோம் அது கொஞ்சம் விட்டுடலாம். இந்த வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்படனா, இல்லை கஷ்டம் இல்லை, என்னோட முயற்சிகள் என்னென்ன கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரிலேருந்து மே வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வீட்டுக்கு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு அமௌண்ட் கொடுத்து பேலன்ஸ் நான் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு எனக்கு சாப்பாட்டில் குறைச்சிட்டு என்னால் எவ்வளோ சாப்பாட்டில் குறைச்சிட்டு சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு மே மாதம் ஒரு வண்டி எடுத்தேன். அவனேவேன். அதனால் அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னடா பண்ணலாம் யோசிக்கும் போது, நம்ம வீட்டில் இருக்குமே, வீட்டில் நம்ம ஏதாச்சும் பழக்கத்தை அடிக்ட் ஆகிடுவோம். அதனால் ஜிம்மு வேர்டு கேளு, ஒரு ஜிம்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஜிம்மில் எனக்கு ரொம்ப ஜாயின் பண்ண ஆசை. ஜூன் ஜூலை இந்த மந்தில் நான் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணி பண்ணால் பார்த்தாலும் எனக்கு கண்ணி பண்ண முடியல. ஏன்னா அடுத்து ஏதாச்சும் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணணுமே சொல்லி நான் அடுத்து லெவலுக்கு நான் மூவ் ஆரம்பிச்சேன். மூவ் ஆகும்போது இந்த வருஷம் எனக்கு ஒரு அந்த மூவ் ஆகிற டைம் எனக்கு யார் என்ன கண் வச்சாங்கன்னு தெரியல. ஆகஸ்ட் அந்த டைம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட். என் பைக்கு நான் போகும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட் என்னோட தப்பு எதுவும் இல்லை. நான் எப்பயும் போல நம்ம ரூட்லாம் போயிட்டு லெஃப்ட் சைடு அவங்க ஒரு ரைட் சைட் பர்சன் திடீர்னு கிராஸ் பண்ணி என்னைய கிராஸ் பண்ணிட்டாரு. என் பைக்கு ரொம்ப டேமேஜ். ஆனால் அடுத்த மூவிங் டைமில் மணி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது ரொம்ப மூவிங் டைம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் ஆகும்போது அந்த அப்டேட் ஆகும் மணிலேருந்து திரும்பி கம்பாவை திரும்பி சர்வீஸ் பண்ணி திரும்பி கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அடுத்த 2-3 months கம்பாவை ரெடி பண்ணி எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ காசு சேர்த்து வச்சு அமௌண்ட் சேர்த்து வச்சு வீட்டுக்கு திரும்பியும் கொஞ்சம் ஒரு 3 month வீட்டுக்கு கொடுத்துனேன். இப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த வருஷத்தில் இன்றைக்கி என் ட்ரெஸ் எடுக்கலாம் வச்சிருந்த காசை எல்லாம் இன்றைக்கி ட்ரெஸ் ஏன்டா எடுக்கலாம் என் தங்கச்சி என் அக்கா கேட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் எனக்கு ட்ரெஸ் எடுக்க மைண்ட் இல்லை, அடுத்த வருஷம் சிறப்பாக நான் எடுத்துக்கிறேன், இந்த வருஷம் வேணாம் எனக்கு அவங்க சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ இந்த ட்ரெஸ்ஸு எடுக்க எனக்கு விஷயம் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு நான் இப்போ எடுத்தேன்னா எனக்கு அடுத்த ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க, அதில் எனக்கு அமௌண்ட்டு மணி ப்ராப்ளம் எனக்கு ஓவர் ஆகுது. நான் 2 month முன்னாடி வாங்க வேண்டிய திங்ஸ் இன்னும் நான் வாங்க முடியல. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு, 2 மாதம் முன்னாடி ஊருக்கு போகணும், தீபாவளிக்கு அந்த டைம் நான் ஊருக்கு போகாமல் இருந்தால் எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம். அந்த பொருள் வாங்க முடியல. அதனால் இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ் வாங்கலை. அதனால் இன்னொரு 3 நாளில் எனக்கு நியூலேருந்து என்னோட லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும். எல்லாமே வீட்டிலேருந்து அதான் கேட்குறாங்க. நீ அதுன்னு சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் போன வருஷம் என்ன வெயிட்டு 53 இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் எனக்கு 3 வெயிட்டில் லாஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன வெயிட் பார்த்தீங்கன்னா 50 something ஏதோ இருக்குது. 2024 எல்லாம் டவுன் ஆவாங்க. நானும் ரொம்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அதே போல் என்னோட உடம்பையும் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இனிமேல் என்னோட அப்பையும் தான் பார்க்கணும், என்ன உடம்பையும் ஏற்றணும். லாஸ் ஆக போகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகும்ல, அந்த கிராஃப் எண்ட் பாயிண்ட் வந்துட்டு அடுத்த அச்சீவ்மெண்ட் டாப் பாயிண்ட் போகும்ல, அதே மாதிரி இப்போ என்னோட ரொம்ப டவுன் ஆகிட்டேன். இந்த வருஷத்தில் எவ்வளோ ஏற முடியுமோ ஏற போகிறேன். அதான் இது எதுவும் சொல்லலை. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா டைம் 1 செல் எடுத்துவேன். செல்லு காட்டினா எனக்கு அடுத்த வருஷம் ஞாபகம் இருக்கும். இல்லைனா எந்த டைமில் போனேன் எனக்கு தெரியாது. நான் அப்போ மறந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எது வந்தாலும் அப்போ மறந்துடுங்க. அதான் ஓவர் மண்டையில் எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் மயிலாக இருந்தாலும். உங்களை இந்த சொந்தக்கார இருக்காங்களே சூனி வைக்கிறாங்க, அவங்க மட்டும் ஒன்றே சொல்லிக்கிறேன். உங்களை எனக்கு என்னென்ன இந்த வருஷம் சிலது உங்களாக நடந்துச்சு, அதுக்காக நான் உங்களை கோவப்படலை. ஆனால் ஒரு நாள் நான் அடுத்த வருஷம் வரேன், நான் அப்போ பார்த்துக்கிறேன் உங்களை எல்லாத்தையும் மயிரலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகலை, சாரி. அன்மார்னிங் 53 May Saturday December 28, 2024. அவ்வளோதான். இந்த செல்லையும் மாற்றணும். இவங்க கூட என்னோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நாள் லைட் போயாச்சு பிளான் பண்ணுறோம். ஒரு வருஷம் ஆச்சுங்க எங்கள் லைட் போய் எங்கேயும் போகிறதில்ல. ஒரு வருஷம் டவுன் ஆகி எங்கேயும் போகாமல் வீட்டில் சுற்றிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஆச்சுங்க நினச்சா நடக்கும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்களே, நான் கன்ஃபார்ம் முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் அப்படியே
என்னோட பேஜ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இல்லை எதுவும் எடிட்டோ எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். இது அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அதான இல்லை ஜனவரி 5 நான் சொல்கிறேன். ஓகே பாய், லவ் யூ டு ஆல். கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக லைக் பண்ணுங்கள். தேவையான திங்ஸை வச்சுட்டு எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த உலகத்தில் முடியாத எது இல்லை பார்த்துக்கலாம். நம்ம தமிழில் பிடிச்ச ஒரே வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதே நான் இப்போ சொல்கிறேன். ஓத்தா 2025 எவ்வளோ வச்சு செஞ்சீங்க? இந்த வருஷம் 25 என் வருஷம். உங்களுக்கு இனிமேல் நான் தான் பழக்க போகிறேன். ஓகே பாய், லவ் யூ. மீண்டும்